நமிர்தாவை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. ஒரே ஒரு தடவை எனக்காக அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லுடா. சரிங்கண்ணா, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன். இப்படி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகுறதுண்ணே? ஹலோ. அவ அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. நம்ரதா வீட்டை விட்டு போனதுல இருந்து அவருக்குள்ளேயே அவர் குமரிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு வெளியில போக கூட விருப்பப்படல. அவன் நல்ல பையன் இல்ல. நல்ல பையனா இருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம்ல. ஆனா நம்ரதா நாங்க சொல்றத கேட்கவே இல்ல. சரி, நீ எப்ப வரைய வா. அம்மா கொஞ்சம் மோர் குடிங்கம்மா. நீங்களும் ஐயாவும் எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படிமா? நம்ரதாவோட சின்ன வயசுல இருந்து நீங்க தானே வேலை பார்த்துட்டு இருக்க. நம்ரதாவை வளர்க்கறதுல நாங்க ஏதாவது தப்பு செஞ்சோமா? நம்ரதா அம்மா கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க. கொஞ்சம் மோர் குடிங்கம்மா. நடந்த அவமானத்துக்காக வீட்டை விட்டு வெளியே போல, யாருக்கு முகத்தையும் காட்டல. அவ மேல இருந்த பைத்தியக்காரத்தனமான பாசத்துல அவளை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த. வருத்தப்பட்டு ஏதோ வாழணும்னு வாழ்ந்துகிட்டு இருந்த. நமிர்தா கெஞ்சி கூப்பிட்டு பார்த்தேன்னு வரமாட்டேன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. நமிர்தா இப்போ நம்ம வீட்டு பொண்ணு இல்லைண்ணா. நமிர்தா எப்படியாவது நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மதவன் சார், மதவன் சார், உங்க பொண்ணு உங்களால உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு ரிட்டர்ன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க.